டிநகர் ஏர் சார் தெனாமேட் மா தள்ளிக்குவாரு டொரண்டோ உள்ள போ சென்னை முதல் கனடா வரை நீங்கள் பயணிக்க சென்னை ரேடியோ எங்கேயும் எப்போதும். போடு வேண்டாம் நெஞ்சுக்குள்ள எங்கேயும் எப்போதும் நம்ம பாட்டு செம்மையா சன்னோட ஷைன சேர்த்து சமருல பூட்டு கொள்ளுங்க சூப்பரான பாட்டு கொல்லிங்க மக்களோட மனசு மயங்க இசையுடன் வாழ்வது சீங்க அட எங்களோட கைய கொத்து எங்கேயும் எப்போதும் கேளுங்க நம்ம ரேடியோ இனி எங்கேயும் எப்போதும் சென்னை ரேடியோ. சென்னை ரேடியோல திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் காலையில 11 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் நாய்ஸ் புக் வித் RJ திவ்யா. மறக்காம கேளுங்க. நீங்களும் உங்கள் ராஜமாதா மட்டுமா? இல்லை, உங்கள் ஒட்டுமொத்த மகிழ்மதியும் இப்படியா? இந்த செல்வங்களை கண்டு நீங்கள் வேண்டுமானால் நாய் போல வாலாட்டலாம். இது எங்கள் பாதுகைக்கு கீழுள்ள தூசுக்கு சமம். அமைச்சரே, எங்கள் துணிச்சலில் துளி அளவு உங்கள் இளவரசனுக்கு இருந்திருந்தாலும் அவன் ஆண் என்று மதித்திருப்பேன். அப்படிப்பட்ட வேலைக்காகாத ஒன்றை எமது குந்தல தேசத்தில் பெண்களை விடுங்கள், நாய்கள் கூட அண்டாது. சென்னை ரேடியோ கேட்பவர்களுக்கு தேவசேனையின் வணக்கங்கள். உங்களுடன் பேச காத்திருக்கிறேன். நன்றி. எஸ் பாஸ், இவ்வளோ நேரம் நீங்க ஒரு குரல் கேட்டீங்களா? அது படத்திலேருந்து நான் போடலை, சத்தியமா அது படத்திலேருந்து நான் போடலை. அண்ட் இந்த ஒரு வாரமாகவே இந்த குரல் கேட்டுட்டு இருக்கீங்க. யூ கெட்டிங் ஃபெமிலரைஸ்ட் வித் திஸ் வாய்ஸ். ரொம்ப ஒரு அழகான வாய்ஸ். நான் கேட்டோடனே ஓ மை காட், என்ன நான் ப்ரொடியூசர் கிட்ட கேட்டேன், என்னது இது, நீங்கள் ஏன் படத்தோட டைலாக்லாம் போடுறீங்க அப்படின்னு. இல்லைம்மா, அது படத்தோட டைலாக் இல்லை, அது லைவாக ஒருத்தங்க ரெக்கார்ட் பண்ணி அமைச்சிருக்காங்க. ஐம் லைக் வா அப்படின்னு. எஸ், நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க என் கூட RJ திவ்யா. திஸ் இஸ் நாய்ஸ் புக் ஆன் சென்னை ரேடியோ. நான் இன்னைக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாய்ஸ் கூட பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இன்னிலேருந்து வி ஆர் ஆக்சுவலி ஸ்டார்டிங் திஸ் பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட், நிழல்களின் நிஜம். அந்த கான்செப்ட்ல ஒரு சூப்பரான அழகான குரல் நம்ம கூட இருக்காங்க. யார் என்று பார்த்தீர்கள் என்றால் இந்நேரத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்க சென்னை ரேடியோ ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணியிருந்தீங்கன்னா யூ வுட் ஹவ் நோன் பை நவ். உமா மகேஸ்வரி, த மோஸ்ட் அமேசிங் கோல்டன் வாய்ஸ் ஆஃப் நம்ம ஏகப்பட்ட ஹீரோயின்ஸ். ஒன்னா ரெண்டா, ஐ டோன்ட் வாண்ட் டு நேரோ ஹர் டேலண்ட் பை சேயிங் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட வாய்ஸ்க்கு அழகான இருங்க, இவங்ககிட்ட பேசி தெரிஞ்சு போவோம். ஹலோ, ஹாய் உமா. ஹாய் திவ்யா, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். அப்பா, உங்க குரல் தான் சான்ஸே இல்ல. நீங்க RJ வால ஜாயின் பண்ணுங்க. சென்னை ரேடியோக்கு நான் தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கிறேன். நான் ஆஃப் ஸ்கிரீன் டேலண்ட் நீங்க வெளியே கொண்டு வரீங்க. நாய்ஸ் புக்ங்கிற ப்ரோக்ராம்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது, பேசுறது உங்க கூட. தேங்க்யூ சோ மச். நீங்க உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்க லிசனர்ஸ்க்கு நீங்க இவ்வளவு தூரம் இன்டர்வியூ கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ. எப்படி இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு? யா ஃபைன், காட் கிரேஸ், நல்லா போயிட்டு இருக்கு. ஆசம். எப்படி பயங்கர ஹீட்டாமே ஊர்ல? ஆமா, ஐயோ ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கு. சோ நான் எல்லாருக்கும் சொல்றேன், நல்லா வாட்டர் குடிங்க, நல்லா என்னது ஒரு வாட்டர் கண்டென்ட் இருக்கிற ஃப்ரூட் கட்டுங்க. இப்படிதான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல, கொஞ்சம் சூரிய பகவானை இந்த பக்கம் எங்களுக்கு கொஞ்சம் அனுப்பி வைங்களேன். அங்க மழையா இல்லையா? ஐயோ, ஏயா அது கேக்குறீங்க? நீ இதுக்கு ஃபுல் டே மழை, நீ இதுக்கு வெளியே போக முடியல. இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. கொஞ்சம் வருண பகவான் சரி ஓகே கொஞ்சம் கேப் விடுவோம் அப்படின்னு விட்டுருக்காரு. கண்டிப்பா. சரி, இன்னைக்கு உங்ககிட்ட பேசல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி நிறைய காலர்ஸ் வெயிட்டிங்ல இருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி எப்போ நீங்க ஆரம்பிச்சீங்க இந்த வாய்ஸ் ஆக்டிங் அப்படிங்கிற ஒரு டேலண்ட் உங்களுக்கு இருக்குன்னு எப்போ தெரிய வந்தது? நான் சின்ன வயசுல சத்தியமா நினைச்சு பாக்கல டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆவேன்னு. என் ஃப்ரெண்டோட ஒரு வாட்டி படிச்சுட்டு இருக்கும்போது சும்மா அவ டப்பிங் ஆர்டிஸ்ட், நான் டப்பிங் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் கூட போனேன். சரி, அப்போ ஏன் ட்ரை பண்ண கூட புதுசா இருந்துச்சு அந்த மைக், ரெக்கார்டிங் ஸ்டுடியோ எல்லாமே. அப்போ சரி ஏன் ட்ரை பண்ண கூடாதுன்னு சொன்னாலும் ஃபர்ஸ்ட் பேசும்போதே அப்படி ஷிவர் ஆயிடுச்சு. ஐயோ டப்பிங் அப்படின்னு ரொம்ப ஷிவர் ஆயிடுச்சு.
அப்போ வாய்ஸ் கேட்ட உடனே சவுண்ட் இன்ஜினியர் அங்க சொல்லியிருந்தாரு, இது வந்து ஹீரோயின் வாய்ஸ் உங்களுக்கு, பாருங்க நிறைய ஹீரோயின்ஸ் டப் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் வந்து ஃபர்ஸ்ட் சீரியஸா எடுத்துக்கல, ஐயோ ஏதோ கலாய்க்கிறாங்க காமெடி பண்றாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். அப்போ கூட நான் வந்து டப்பிங் வந்து நான் வரல எனக்கு. அதுக்கப்புறம் 2010 வந்து கலவாணி வாய்ஸ் டெஸ்ட் எடுக்கிறாங்க. சோ புது வாய்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி 18 டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து வாய்ஸ் ஆடிஷன் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. சர்க்குணம் சார் வந்து ஓகே ஓவியாக்கு ஓகே ஒன்னு ஸ்லாங் மிஸ் ஆகுது, இல்லன்னா பாடி லாங்குவேஜ் செட் ஆக மாட்டேங்குது ஓவியா பாடி லாங்குவேஜ்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி வேற யாரு வாய்ஸ் இருக்காங்க, லாஸ்டா நான் போயிருந்தேன் கலவாணி வாய்ஸ் டெஸ்ட்க்கு. அப்படியே ஆப்டா இருக்கு, ஓவியா பேசுற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸ்லாங் எனக்கு தெரியாது, ஏன்னா எனக்கு சென்னையில தானே இருக்கு, எனக்கு அந்த தஞ்சாவூர் ஸ்லாங் எல்லாம் தெரியாது தானே. சரி நான் சொல்ற டோனிங்ல வந்து சொல்லு, கண்டிப்பா வந்து ஸ்லாங் அது புடிச்சிட்டேன்னா அப்படி ஈஸியா செட் ஆயிடும் அப்படின்னா. கரெக்டா நிறைய டேக்ஸ் போயிருந்தேன் அப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் மூவினால. சோ ஒவ்வொரு ஸ்லாங்கா ஒவ்வொரு டோனிங் அப்படி நான் கூப்பிட மாட்டேன் அப்படிலாம் ஒரு மாதிரி டோனிங் வரும். நான் இனிமே அப்படிதான் கூப்பிடுவேன் அப்படின்னா அந்த டோனிங்ல கொடுக்கறதுனால அது செட் ஆயிடுச்சு. லாஸ்ட் நான் பேசினேன், அந்த படமும் பயங்கர ஹிட் ஆச்சு. சோ உமா ஓகே யார் பேசினாங்க, ஓவியா ஓன் வாய்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. உமா பேசுறாங்க. அப்போ ஓவியாக்கு நான் கண்டினியூ பண்ணேன். ஓவியா மெரினா, கலகலப்பு, யாம் இருக்க பயமே ஹாரர் மூவி வந்துச்சு இல்லையா, ஓவியாக்கு நான் தான் பேசுறேன். சோ அதுல இருந்து ஆரம்பிச்சு ஓவியாக்கு நீங்க தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆசம் ஆசம். ஆமா ஆமா. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம பிஃபோர் வி கோ லிசன் டு யுவர் ஃபேவரட் சாங்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு டைலாக் உங்க வாயிலேருந்து கேட்கணும்னு எங்க எல்லாருக்கும் ரொம்ப ஆசை. நிறைய லிசனர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இந்த டைலாக பேச சொல்றீங்களா அப்படின்னு. உங்களுக்கு அதுல ஆக்சுவலி பிடிச்ச டைலாக் என்னது? நீங்க பேசின டைலாக்ஸ்லயே பாகுபலியில எஸ்பெஷலி வாட் இஸ் யுவர் ஃபேவரட் டைலாக்? பாகுபலி வந்து என்ன டைலாக்னா கெத்தா பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே பிடிக்கும். பட் இது ரொம்ப நல்லா இருக்குன்னு எங்க வீட்லயும் சொல்லியிருந்தாங்க. சரி சரி நான் பேசுறேன், 2 லைன்ஸ் பேசுறேன். இல்ல அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னன்னா, எங்க ஸ்டுடியோஸ்ல வந்து ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப பாவம், நிறைய பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இது உங்க கூட கண்டிப்பா பேசணும் அப்படின்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்ன டைலாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அவர் சொல்றாரு இந்த மாதிரி பாகுபலி இஸ் டெல்லிங் தேவசேனா இந்த மாதிரி இல்ல எங்க அம்மா வந்து தப்பு செய்யல அப்படின்னு ஒரு டைலாக் அது. ஸோ அவர் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ரெடியா இருக்காரு. ஸோ இல்ல அந்த ஹி இஸ் ஆக்சுவலி வெரி எக்ஸைட்டட் டு டாக் டு யூ. ஆரம்பிச்சிருவோமா? ஓகே என்ன டைலாக்? ஆமா அது வந்து முன்னாடி என்னோட டைலாக் தான் வரும். ஆமா சோ நீங்க ஆரம்பிங்க. என்னோட டைலாக் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே நான் ஆரம்பிக்கிறேன். சரி ஓகே. என்னது என்ன செய்தி? என்னது மோசம்? சற்று முன் நீ எங்களை காப்பாற்ற வந்த தெய்வம் என்று நினைத்தோம், அது தவறு என்று செய்துவிட்டாய் நீ. சொல் யார் நீ? சொல் யார் நீ? இது டைலாக். ஓகே இப்போ வந்து எங்க ஸ்டுடியோல இருக்கிறவரு பேசுவாரு. ஓகே உமா மேடங்களா? மேடம் உமா மேடம் கூட மேடம். மேடம் நான் அந்த பேசுறேன் மேடம், தப்பா இருந்தா மன்னிச்சுங்க மேடம். சரி மேடம் நான் சொல்லட்டுங்களா மேடம்? சரி மேடம் நான் ஒரு வாட்டி சொல்றேன் மேடம், அது தெரியலன்னா இது பண்ணிடுங்க மேடம், டைம் வேஸ்ட் ஆகுது. சொல்றேன் மேடம். நீங்க சொல்லுங்க நான் கேக்குறேன். சரிங்க மேடம். என் தாய் தப்பு செய்யவில்லை தேவசேனா, அவர் ஏதோ மேடம் மேடம் இன்னொரு வாட்டி சொல்றேன் மேடம், அது சரியா வரலைங்க மேடம், ஒரு வாட்டி பாக்குறேன் மேடம். ஓகே டென்ஷன் ஆகாம சொல்லுங்க. என் தாய் தப்பு செய்ததில்லை தேவசேனா, அவர் ஏதும் செய்தார் என்றால் அதில் பெரும் அர்த்தம் புரிந்திருக்கும். இது புரியாமல் நடந்த குழப்பம் வெறுப்பில் உணர்ந்தவை அல்ல. என்னோடு கைதியாகவா? என்னாச்சு தேவசேனா? what happened? இல்லையா கஷ்டப்பட்டு எங்க ஸ்டுடியோல ஒருத்தர் பாவம் இது பிராக்டிஸ்லாம் பண்ணிட்டு பேசிட்டாரு. நாங்க எப்படிங்க சேகரன் நாங்க ஸ்டுடியோக்கு கூட்டிட்டு வரணும்? இல்ல நல்லா இருந்ததா? அதுதான் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பாவம் அவரு ரொம்ப எக்ஸைட்டட், ரொம்ப நர்வஸா பேசினாரு. நீங்க தான் வந்து அவருக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லி நான் நம்பிட்டேன். சேகரண்ணா என்ன சேகரண்ணா இப்படி பண்ணீங்க? ஊருக்கே தெரியுது சேகரண்ணா வாய்ஸ். Awesome. Thank you so much Shekhar Anna for joining us today.
ஆக்சுவலி தேங்க்ஸ் நான் தான் சொல்லணும்பா. ஏன்னா நாங்க படத்துல கூட 2 பேரும் சேர்ந்து காம்பினேஷன்ல பேசல. ஓ சோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம். தனியா வேற ஒரு நாள் தான் பேசணும். அதோட இந்த இன்டர்வியூ ரொம்ப முக்கியமான இன்டர்வியூ எனக்கு. ஏன்னா சென்னையில நானும் சரி உமாவும் சரி நிறைய இன்டர்வியூஸ் தனித்தனியா கொடுக்குறோம். நாங்க 2 பேரும் சேர்ந்து கொடுக்குற ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ சென்னை ரேடியோ. ஆசம். 4 வாட்டி கை தட்டிக்கணுமே, அது ஏன் ஷோல வந்து கொடுத்துருக்கீங்கன்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷம். தேங்க்யூ சோ மச். உமா மகேஸ்வரனா தான் கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்ல பட் உமா யூ டிட் நாட் ஃபைண்ட் அவுட். முதல்ல அவர் பேசினதுல வந்து நீங்க கண்டுபிடிக்கவே இல்லை. நீங்க வந்து பரவாயில்ல நர்வஸ்லாம் ஆகாம ஜாலியா பேசுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு டிப்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க. அப்புறம் ஒரு குரல் கேட்டோன்னே இது சேகரன் தானே. சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க நீங்க, எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க. ஆமா ஆமா அத நான் கண்டுபிடிச்சேன். சேகரன் பேசினாரு, எனக்கு தெரிஞ்சு போச்சு. மறுபடியும் வரலாமா? Everybody is waiting for the dialogue. அந்த டயலாக் மறுபடியும் வரலாமா? என் மனதை வென்றெடுத்த மாவீரர் நீ. மறுபடியும் ஓகே ஷியோர். ஓகே ஸ்டார்ட் பண்ணுவாரா? ஓகே டேக். தப்பு செய்ததில்லை தேவசேனா. அவர் ஏதும் செய்தார் என்றால் பெரும் அர்த்தம் புதிந்திருக்கும். இது புரியாமல் நடந்த குழப்பம் வெறுப்பில் உமிழ்ந்தவை அல்ல. என்னோட கைதியாகவா? சற்று முன் எங்களை காப்பாற்ற வந்த தெய்வம் என்று நினைத்தோம். அது தவறு என்று செய்துவிட்டாய். சொல், யார் நீ? சொல், யார் நீ? கோபத்தில் தித்திப்பு கூட கசப்பாகத்தான் தெரியும் யுவராணி. என் மனதை வென்றெடுத்த மாவீரர் நீ. நீங்கள் சொன்னால் ஒரு பணிப்பெண்ணாக வரவும் நான் தயாராக இருப்பேன். ஆனால் ஒரு கைதியாக வர சொன்னால் வரமாட்டேன். இக்கணம் முதல் மரணம் அணைக்கும் வரை நான் உன்னுடையவன் தேவசேனா. என் தாய் எனக்கு கற்பித்த தர்மத்தின் சாட்சியாய் சொல்கிறேன். உன் கற்பிற்கும் மரியாதைக்கும் எந்த ஒரு பங்கமும் வரவிட மாட்டேன். இது சத்தியம். தேங்க்யூ கைஸ். வோ ஓ மை காட். Thank you so much. Thank you so much சேகரனா. எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு. சூப்பர் சூப்பர். Chennai Radio artists, they will give you a very great comfort zone. Don't worry. இல்ல அதான் உமா நம்மலாம் வந்து இப்படி ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பேசுறோம். பட் சேகரனா ரொம்ப நன்றி சேகரனா. இப்படி இவ்வளோ இல்ல உங்களை வந்து நினைச்சாலே எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நீங்க வந்து யுவர் ஒன் அமங் சென்னை ரேடியோ மாதிரி தான் இருக்கீங்க. அண்ட் இவர் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், இவ்வளோ பெரிய ஒரு வாய்ஸ் ஆக்டர், எஸ்பெஷலி பாகுபலி கொடுத்த ஒரு வாய்ஸ் ஆக்டர் வந்து அப்படியே நான்லாம் யார் தெரியுமா அப்படின்னு இருப்பீங்கன்னு நினைச்சோம். பட் வெரி ஹம்பிள், வெரி கிரவுண்டடா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ so much for joining us today. Thank you ma. Thanks a lot. All the best Uma. Do well. You're doing great. Carry on. தேங்க்யூ சேகரனா. ஓகே உமா அப்பா அப்படியே கலக்கிட்டீங்க. அதான் தேவசேனா எனக்கு நானும் என் ப்ரொடியூசரும் அப்படியே மூஞ்சில உமா இது படம் பாக்குற மாதிரியே இருக்கே அப்படின்னு இருந்தது.